குழந்தையே, என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய், ஆச்சரியம் உடையதாய் அமைந்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடம் இல்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும் சிறு நாளில் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலோ அதிகமானாலோ எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது. வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது. இதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகமும் பெறலாம். வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும். பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் அது எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறாய். உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன். கொடுத்துள்ள அனைத்தும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பதுதான் உனக்கு வைக்கும் தேர்வு. நீ வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ தேர்ச்சி பெறுவாய். சில கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கதான் செய்யும். அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா? அதை நீ என்னிடம் வேண்டுகிறாய். ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம். ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. கடவுளுக்கும் நிம்மதிக்கும் விதி என்பது ஒன்றுதான். அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட தேவையில்லை. என் உயிரான பிள்ளைக்கோ வாழ்க்கையின் வேகம் சத்தியமாக புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகர்கிறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயே? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன் தான் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து அடையும். உன் குடும்பத்தை நானே வேரூன்றி நிற்க செய்தவன். உனது எதிர்பார்ப்பை தாண்டிலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். சோதனைகள் என்னை தீண்டும். ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கிறேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளையும் நீங்கி நிம்மதியாக வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்சியடைய வேண்டும். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எல்லாம் பாபா பார்த்து கொள்வார். அவர் இருக்கையில் நாம் அனைவரும் புலம்ப தேவையே இல்லை.
விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களே. பாபா உம்மை நம்பி ஒரு இடத்திற்கு செல்கிறேன், எனக்கு துணையாக வாரும் என்று நீ ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் அதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் நான் முழுமையாக உன்னுடன் வருவதற்கு நீயும் விருப்பப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவை உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம், அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். கதைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு ஞானத்தையும் அளிக்கும். யார் சாதனை செய்து நிரந்தர முயற்சி செய்து என்னோடு ஆத்மார்த்த நட்பு பாவத்தை அதிகப்படுத்தி கொள்வார்களோ அவர்களுக்கு எனது செயல்களின் உட்பொருள் தெரிய வரும். எனது செயல்களை வெறும் வெளிமுகமாய் பார்த்து அது எப்படி நடக்கிறது என்று சந்தேகம் கொள்பவருக்கு அந்த சந்தேகம் என்றுமே தீராது. உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகிறாய். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன் குருவாகிய எனக்கு உன் நிலைமையை மாற்றவும் தெரியும். என்னுடைய ஆலயம் என்றுமே உனக்காக திறந்திருக்கிறது. போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதீர்கள். நல்லது மட்டுமே செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நல்லதில் இருந்து உன்னை நான் காப்பேன். உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன். பிச்சை போட தயாராக இரு. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது சிறந்த பரிசாகும். உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உணவளி. நீதான் வெல்வாய். நான் வெற்றியடைய வைப்பேன். உனக்கு ஆறுதலாய், அரவணைப்பாய், பக்கபலமாய் உன் சாய் தேவா நான் இருப்பேன். ஆகையால் பயம் கொள்ளாமல் இரு. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய். எல்லாரும் உன்னை விட்டு விலகும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைவேன்.
நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் யாருக்கும் இல்லாத போது உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன். நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன் உங்களுக்கு துணையாக. ஆகையால் ஒருபோதும் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கிறேன். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். இப்போது கவலைப்பட எதுவும் இல்லை. நிறைய சந்தோஷங்கள் வர காத்திருக்கிறது. என்னையே கதி என்று தஞ்சமடைந்த யாரையும் எதிர்காலத்தில் நான் கைவிடுவது இல்லை. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கேட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொள். இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எது எந்த நேரத்தில் தேவை என்று. அவன் மேல் பொறுமையுடன் இரு. நம்பிக்கையுடன் இரு. காத்திரு. என்னை வேறொன்றினாலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டினும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் விளையும். சத்தியமாக விளையும். பாபா ஏங்குவது பக்திக்காக. ஏனென்றால் அது அபூர்வமாகிவிட்டது. தூய பக்தியுடன் பாபாவின் திருவருளை நாடும் பக்தனுக்கு அவர் தம்மையே ஈந்து விடுகிறார். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. நான் இருக்கும் வரையில் எந்த ஒரு தீங்கோ உன் அப்பாவையோ உன் அம்மாவையோ உன்னையோ அண்டாது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரப் போகிறாய் என்பதில் நான் நிச்சயமாக சுடக்கு போட்டு சொல்லுவேன். உன் மனம் என்றுமே நிலையாக இருக்க வேண்டும். உன்னை நான் உன் சாய்தேவா தவிக்க விட்டு எங்கே போவேன்? உன் வழிகள் என்னால் உணராமல் இருக்க முடியுமா? யோசித்து பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் தாயின் கருவறையின் அழைப்பில் என்றும் நீ இருக்கிறாய். என்றும் இருப்பாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவெடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதற்குதான் எட்டி நின்று பார்க்கிறேன். நீச்சல் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நீ துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்து விட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் சாயப்பா செய்வார் என்று இருப்பாய். நீ சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்கள்கள் உள்ளார்கள். அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்குதான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு பக்கத்தில் இருந்தும் அமைதியாக உனக்கு உணர்த்துகிறேன். இது உன் நல்லதற்கே. உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், விலக நினைக்கவும் மாட்டேன். பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். அதனால்
நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உன் விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும். எது தேவையோ அது மட்டும். நான் உன் குடும்பத்தினுள்ளேயே இருக்கிறேன். எதை பற்றியும் வருந்த தேவையில்லை. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு போய் ஓய்விடு. எந்த ஒரு தீங்கும் உனக்கு நடக்க விட மாட்டேன், சத்தியமாக. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளின் மேல் விழும் பழியை சுமப்பவன் நான். அப்படி இருக்கையில் உங்களை எந்தவித கெட்ட சக்தியாது அண்ட விடுவேனா? தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்துவிடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு தாராளமாக கொடு. அந்த உயிரினத்திலும் நான் இருக்கிறேன். மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன். இனி வாழ்க்கையில் நடக்காதது எல்லாம் நடக்கப் போகிறது. பொறுமையோடு காத்துக்கொண்டே இரு. அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக் கொள். அதற்கு முன் எனக்குள்ளே, என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு. உன்னை முழுவதுமாக என்னிடம் தந்துவிடு. என்னுடைய முடிவே உன்னுடைய முடிவு என்று சாராம்சம் போட்டு இரு. நல்லதை நடத்துவேன். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.